நடுவு நிலைமை அதிகாரம் 12 1. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். பொருள்: பகைவர், அயலார், நண்பர் என அனைவரிடமும் பாகுபாடு காட்டாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப சமமாக நடப்பதே நடுவு நிலைமை என்னும் சிறந்த அறமாகும். 2. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. பொருள்: நடுவு நிலைமை தவறாதவன் சேர்த்த செல்வம் அவனது காலத்திற்குப் பிறகும் அழிவில்லாமல் அவனுடைய சந்ததியினருக்கு பாதுகாப்பாக அமையும். 3. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். பொருள்: தீய வழியில் அல்லது நடுவு நிலைமை தவறி பெரும் நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் அந்த செல்வத்தை அப்பொழுதே கைவிட வேண்டும். 4. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். பொருள்: ஒருவன் நடுவு நிலைமை உடையவனா இல்லையா என்பது அவனுக்குப் பின் எஞ்சி நிற்கும் புகழைக் கொண்டோ அல்லது அவன் விட்டுச் சென்ற சந்ததியினரின் நிலையைக் கொண்டோ அறியப்படும். 5. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர்க்கு அணி. பொருள்: வாழ்வில் தாழ்வும் வாழ்வும், அதாவது லாப நஷ்டங்கள் வருவது இயற்கை. ஆனால் அந்த சூழலிலும் மனம் கோடாமல் நடுவு நிலைமையுடன் இருப்பதே சான்றோர்க்கு அழகாகும். 6. கெடுவல் யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொரீஇ அல்ல செய்யன். பொருள்: தன் நெஞ்சம் நடுவு நிலைமையை விட்டு நீங்கி தவறு செய்ய நினைத்தால் நான் அழியப் போகிறேன் என்பதை ஒருவன் முன்னரே உணர்ந்து கொள்ள வேண்டும். 7. கெடுவாக வையா உலகம் நடுவாகச் சென்றார் படும் வறுமை. பொருள்: நடுவு நிலைமை தவறாமல் வாழ்வதால் ஒருவருக்கு வறுமை ஏற்பட்டால் அந்த வறுமையை உலகம் ஒரு குறையாகக் கருதாது, மாறாக உயர்வாகவே போற்றும். 8. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. பொருள்: முதலில் தான் சமமாக நின்று பின் தன்மேல் வைக்கப்பட்ட பொருளின் எடையை சரியாகக் காட்டும் தராசு முள் போல எக்காலத்திலும் ஒரு பக்கம் சாயாமல் நேர்மையாக இருப்பதே சான்றோர்க்குப் பெருமை. 9. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். பொருள்: ஒருவன் தன் மனதிற்குள் கோணலில்லாத வஞ்சகமில்லாத உறுதியுடையவனாக இருந்தால் அவனது சொல்லிலும் கோணல் இருக்காது. அதுவே நடுவு நிலைமையாகும். 10. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். பொருள்: பிறர் பொருளையும் தன் பொருள் போல கருதி நேர்மையாக வாணிகம் செய்பவர்களே உண்மையான வணிகர்கள் ஆவர்.